பராசக்தி இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா இந்த படம் ஒரு அரசியல் படமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குன்றது நமக்கு புரியுது. அண்ட் இந்த படம் அதுக்காக தான் எடுக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியுது. என்ன இருந்தாலும் ஒரு படமாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியலன்னு ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போ எஸ்கே அண்ணா மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த லவ் ஜோன், அவருக்குள்ள ஒரு ஜாலியான ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே வராரோ அதுக்கப்புறமாவே இந்த படம் நமக்கு ரொம்ப நெருக்கமான படமாக வருது. மீண்டும் எஸ்கே அண்ணா எங்கே அந்த படத்தை ரொம்ப எமோஷ்னலாக கண்டிப்பாக இந்த அரசியல் நமக்கு புரியணும், நமக்கு தெரியணுன்ற அவரோட ஆக்டிங் மூலியமாக மாற்றுறாருன்னா, ஒரு கேரக்டரு எஸ்கே அண்ணா முன்னாடியே ஒரு மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அதில் டயலாக்லாம் இல்லைங்க, மனுஷன் பர்ஃபார்மன்ஸை பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி போய் ஒரு செவுத்தில் இடிச்சிட்டு கீழே ஒரு பொருள் விழுந்திருக்கும். அந்த பொருளை எடுத்து பார்த்துட்டு அந்த பேப்பரை இப்படி பிரிப்பார். இதுக்கு மேலே ஒரு ஹீரோவால் அவ்வளோ எமோஷ்னலான சீனை அப்படி கேரி பண்ண முடியாதுன்றது தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் இருந்தது. வெறும் எமோஷன் சீன் மட்டும் கிடையாது, ஓவராலாக இந்த படத்தில் அவர் பேசுகிற அரசியல், இந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்க உயிர் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா என்ன தோணுச்சுன்னா, அமரன் படம் ரிலீஸ் அதுக்கப்புறம் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ண நம்பர்ஸ்லாம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் எஸ்கே அவர்கள் கிடையாது, அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. எல்லா படத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஒரு ஆளாக காரணமாக இருக்க மாட்டாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக யார் இருப்பாங்கன்னா அந்த ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அவர் தான் எஸ்கே அண்ணா. அந்த அமரனுடைய வெற்றியை அது அவருடைய வெற்றியாகவே நிறைய பேர் பேசாமே இருந்தாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. எல்லாத்துலேயுமாப்பா அரசியல் பண்ணுவீங்க, அதுவும் அவர் பண்ணுற எல்லா படத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த படத்துக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அதையும் ஒரு பிரேக் பண்ணிட்டு வந்தார். இந்த படம் மூலிமா மீண்டும் அவர் என்ன பிரேக் பண்ண போகிறாருன்னா, கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், அமரன் என்ன நம்பர்ஸ் பண்ணுச்சோ அதை விட ஒரு பெரிய நம்பர், பெரிய மேஜிக் இந்த பராசக்தி பண்ண போகுதுன்றதுல டவுட்டே இல்லை. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எஃபர்ட்டை எஸ்கே அண்ணா போட்டிருக்காரு. இந்த படம் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா எல்லாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட கோவங்கள், அந்த படம் ரிலீஸ் ஆகலையே, அந்த கோவத்தெல்லாம் நம்ம இந்த படத்தை காமிச்சிடலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. நீங்கள் படம் பார்க்க ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே ஒரு திராவிட நாடில் இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பாக தான் இந்த படம் இருக்குது. அதுதான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். அண்டு எஸ்கே அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்த படத்தை அவருடைய ஷோல்டர்ஸில் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்றது எல்லா சீன்லேயும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக நிரூபிச்சுக்கிட்டே வராரு. அதுவும் ஒரு லைவான ஒரு ஆக்டராக ஒன்று மாறி இருக்கு. நானி அவர்கள் தெலுங்கில் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரோ அப்படி ஒரு ஃபீல் தமிழில் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா டெஃபினட்டாக அது எஸ்கே அண்ணா தான், அதில் டவுட்டே இல்லை. பயங்கரமாக மிரட்டி விட்டுருந்தாரு. சாங்ஸில் அவர் ஆடுற டான்ஸ் ஆடினதும் ஸ்ரீலீலாவும் எஸ்கே அண்ணாவும் ஒரு சாங் ஒன்று டான்ஸ் ஆடி இருப்பாங்க, அந்த போர்ஷனாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையுமே அவருடைய எஃபர்ட்டை பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா ரவி மோகன் அவர்கள், என்ன நடிப்புன்றீங்க, அது நீங்கள் சாதாரணமாலாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு ஹீரோ வில்லனாக இருந்தாருன்னா அது எப்படி இருக்குமோ அதுதான் ரவி மோகன் சாரோட பர்ஃபார்மன்ஸு. அவருடைய அந்த நடந்து வர ஸ்டைலாக இருக்கட்டும், ஒரு இடத்துல ஓடி அப்படி ஸ்கிட் பண்ணிட்டு அப்படி வருவார், அதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகங்கள், சந்தோஷ் சுப்ரமணியம் ஞாபகங்கள் வந்துருச்சு. அப்படி ஒரு எனர்ஜி ஒன்று மெயின்டைன் பண்ணி ரொம்ப சர்ட்டிலாக ஆனால் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு. அவருடைய கேரக்டரே எப்படி இருந்ததுன்னா, தனி ஒருவனில் எப்படி அரவிந்த் சாமி சாரோட கேரக்டர் இருந்ததோ, டே நான் தாண்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் கூட கடைசியில் ஒரு மாதிரி மாறும், ஒரு பாசிட்டிவ் ஷேட்குள்ளே போகும் டுவர்ட்ஸ் த எண்டில். இந்த என்னோட மெமரி கார்டை நான் உனக்கு தரேன்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரவி மோகன் சார்கிட்ட கொடுப்பாங்க. இந்த படத்தில் அது கூட இல்லை, முழுக்க முழுக்க நெகட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி எண்டில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது பயங்கர பிளாஸ்டாக இருந்தது. இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். மிரட்டி இருந்தாங்க, அவ்வளோ லைவாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் ரவி அவர்கள் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு, எடிட்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்துக்காக யூஸ் பண்ண அந்த கலர் பேலண்ட் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த கதையில் நீங்கள் எல்லா இடத்துலையும் நோட் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா, எஸ்கே அண்ணா எப்பப்பெல்லாம் மொழிக்காக போராடுறாரோ அவருடைய எழுச்சி எங்கெங்கெல்லாம் இந்த படத்தில் அப்படி ரைஸ் ஆகுதோ அந்த எல்லா மூமெண்ட்ஸ்லையும் பின்னாடி சூரியன் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஹைட்டான ஒரு இடத்துல தான் எஸ்கே நான் நின்றுட்டு இருப்பேன். ஒரு மெட்டஃபரிக்காக இந்த படத்தில் இந்த சூரியனை யூஸ் பண்ணியிருந்தது ரொம்ப கரெக்டாக அதை ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க சுதா குங்காரா மேம். அவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் தெலுங்கு பேசுகிற ஹீரோயின், தமிழ் பேசுகிற ஹீரோ, இவங்க எல்லாரும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்னா, இது ஒரு திராவிட நாடு அப்படின்றதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவாக இருக்கட்டும், கன்னடாவாக இருக்கட்டும், அதாவது கர்நாடகாவாக இருக்கட்டும்,
ஆந்திராவாக இருக்கட்டும், இங்கே தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லாமே திராவிட நாடுகள். அப்படி அந்த திராவிடம்ன்ற ஒரு வார்த்தையில் கனெக்ட் ஆகிறாங்கன்ற போது அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், ஹீரோ ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, ஹீரோயின் ரெட் கலர் ஒரு சாரீ அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு கனெக்ஷனோட சுதா கொங்கரா மேம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு உண்மையான சம்பவத்தை சினிமாவை மாற்றுறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலாக மாறதுக்கான நிறைய ஸ்பேசஸ் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இது ஒரு கமர்ஷியல் படமாக மாற்றுறதுன்னு இருக்குல்ல, அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச், பெரிய மேஜிக். அது ரொம்ப ஈஸியாக சுதா கொங்கரா மேம் தொடர்ந்து அவங்களுடைய எல்லா படங்களையும் பண்ணிகிட்டே வராங்க. இந்த படத்துலையும் அது பயங்கர பெஸ்ட்டான ஒரு மூமெண்ட்டாக வந்திருக்கு. இந்த படம் எங்கே வந்து ஒரு மாதிரி ஃபயராக தீ பரவட்டுன்ற மாதிரி பரவுச்சுன்னா, ஒரு இடத்துல வந்து சிவானா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த கனெக்ஷனே எப்படி இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஹீரோ இந்த ஒரு சம்பவத்தை நம்ம இதோட விட்டுறலாம், இந்த மொழி போராட்டம் அப்படின்றதே பண்ண வேணான்ற ஒரு முடிவு எடுக்கிறாரோ, அதே மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் நடக்குது. அதே காரணத்தை எந்த காரணத்துக்காக விட்டாரோ அதே காரணத்துக்காக மறுபடியும் அவர் மொழிக்காக போராடுவோம், நமக்காக இது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இறங்குறாரு. அண்டு சிவானாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ரொம்ப க்ளோஸாக இந்த இடத்துல சுதா கொங்கரா மேம் அவங்களை கனெக்ட் பண்ணுற அந்த கேரக்டராக ஒன்று மாற்றிருக்கானோ, ஒரு சீனு ஒரு இடத்துல இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுவார். அந்த இடத்துக்காக அவர் தகுதிப்படுத்திக்க எல்லா விஷயத்தையும் பண்ணியிருப்பார். ஆனால் மீண்டும் அந்த இடத்துல அவர் உடைக்கப்படுவார். அதுக்கு காரணமாக அவங்க சொல்கிற விஷயங்கள் இது எல்லாமே அங்கே ஹீரோவாக பிரேக் ஆகும்போது அங்கே எஸ்கேனா பிரேக் ஆன மாதிரி இல்லை, அது நமக்கு நடந்த மாதிரி இருக்குது. நம்ம அங்கே பிரேக் ஆகி உட்காந்த மாதிரி இருக்குது. நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று பெரிய தாக்கத்தை உண்டாக்குன மாதிரி இருந்து, அதுதான் இங்கே 2 பேருக்குமான வெற்றியாக பார்க்குறேன். எஸ்கேனாவும் சரி, சுதா மேமும் சரி, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஒன்று ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் பீக்காக இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவங்க அந்த ஒரு ட்ரெயினை வச்சு பண்ண மேஜிக்கு, அந்த ட்ரெயினில் அந்த ப்ரெஷர் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ரொம்ப ஸ்மூத்தாக, கண்டிப்பாக இதை வந்து நம்ம திணிச்சு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல அதை சொன்னது கூட ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல நிறைய லீடர்ஸோட ஒரு குறியீடுகள் இருக்குது. அண்ணா அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், முரசொலியாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும்போது தேட்டரே ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுது அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. ஜி பிரகாஷோட 100வது படத்துடைய மியூசிக் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காருங்க, செம்மையாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து தெறிக்க விட்டுருக்காரு அப்படின்றது தான் சொல்லும். சாங்ஸ் எல்லாமே நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டவொடனே பிடிக்கிற அந்த ஒரு மீட்டரில் தான் இந்த படத்தோட ஒரு சாங்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. ஓவராலாக படம் எனக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு 10-15 நிமிஷம் கண்டிப்பாக ஒரு ட்ராகாக ஒரு லேகாக எனக்கே யோசனை இருந்துச்சு, ஹிந்திக்காக போராடினாங்க, இது என்ன கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒன்று போச்சு பாருங்க, ஒரு பீக்கு, ஒரு சீட் எட்ஜில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு ரீசன் என்ன, அவ்வளோ எமோஷ்னலாக இந்த கதையை சுதா மேம் கனெக்ட் பண்ண அந்த விதம் தான். அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்டு அதர்வா அவர்கள் இந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. ரவி மோகன் அவர்களும் சரி, அதர்வா அவர்களும் சரி, அந்த கேரக்டரை வாழ்ந்துருந்தாங்க. இப்போ மற்றவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் அது ஒரு பர்ஃபார்மன்ஸாக நமக்கு ஒரு ஃபீல் ஆகுதுல்ல. ஒரு பயங்கர பெஸ்ட்டான ஒரு ஆக்டருக்கு என்ன ஒரு கிரெடிட்னா, அவங்க பர்ஃபார்மன்ஸ் தெரியவே கூடாது, பயங்கர லைவாக இருக்கும். இவங்க 2 பேருமே இந்த படத்தில் அதை பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸ்ரீலீலா அவங்க வந்து அழகாக இருக்காங்க, அவங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. பட் எனக்கு என்னென்னா, அந்த படத்தில் வந்து அவங்களுக்கான அந்த ஸ்கோப்புன்றது கூட ரொம்ப கரெக்டாக இருந்தது. இன்னுமே அவங்க தமிழ் பெட்டராக கற்றுக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா இன்னும் அது பயங்கரமாக இருந்திருக்குமோன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க தெலுங்கு பேசுகிற எல்லா போர்ஷன்ஸும் ரொம்ப எமோஷ்னலாக அதில் ஒரு உயிர் இருக்குது. தமிழ் பேசுகிற போர்ஷன்ஸில் கொஞ்சம் அது மிஸ் ஆகுது. அதை பார்த்தீங்கன்னா 50-50 இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதை பிரேக் பண்ணிவிடுவாங்க அடுத்தடுத்த படங்களில் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு ரீசெண்டாக அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட பேசியிருந்தாங்க கேரளாவில். அவங்க கூட அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அவங்க சொல்கிறாங்க, நான் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச ட்ரை பண்ணுறேன்னு. ஒரு ஆக்டருக்கு மிக முக்கியம், ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த எஃபர்ட் தான் முக்கியம். அந்த எஃபர்ட் அடுத்தடுத்த படங்களில் பெரிய அளவில் தெரிஞ்சு இன்னும் பயங்கரமாக அவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நான் இருக்கேன். ஓவராலாக எனக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஓகே அப்படின்ற மாதிரியும், அடுத்த 10-20 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம், இவ்வளோ அரசியல் இதுக்குள்ளே இருக்கா, மொழினால் என்னென்னலாம் பாதிப்படையுது, அது நாளை போக்க போயிருந்தால் அது எல்லாம் சரியாக இருக்குமேன்றதுனா நம்ம யோசிச்சிருக்கோம். ஆனால் அந்த ஆரம்பகட்ட கால பீரியடில் அந்த மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அழகாக ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரியும் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற மாதிரியும் அரசியல்லாம் என்னன்றதை தெளிவாக பேசக்கூடிய ஒரு படமாக தான் இந்த பராசக்தி அமைஞ்சிருந்தது. எல்லாரும் சொல்லலாம், இந்த படத்தில் சூர்யா அண்ணா நடிச்சிருந்தா செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு. அதில் டவுட்டே கிடையாது. சூர்யா அண்ணா என்ன ஒரு இம்பேக்ட் கொடுத்துருப்பாரோ அதே இம்பேக்டை எஸ்கே அண்ணாவும் கொடுத்துருக்காருன்றதுல சந்தேகமே இல்லை. நான் அப்படி தான் பார்த்தேன். ஏன்னா இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனவுடனே ஏஐயில் போட்டு எஸ்கே அண்ணாவுடைய கேரக்டர் சூர்யா அண்ணாவும் மாற்றிருந்தாங்க. சீரியஸாக நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறமா எல்லாருமே அதை சொல்லுவீங்க, சூர்யா அண்ணா என்ன ஒரு இம்பேக்ட் கொடுத்துருப்பாரோ அதே இம்பேக்ட் எஸ்கே அண்ணாவும் கொடுத்துருக்காருன்றதுல டவுட்டே இல்லை. இது தாண்டி நீங்கள்
பராசக்தி படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்தில் கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த படத்தில் வந்து தேவ் அவர்கள் நடிச்சிருந்தார். அவரை பற்றி பேச நான் மிஸ் பண்ணிட்டேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. தமிழில் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்காரு, நிறைய வெப் சீரிஸ் நடிச்சிருக்காரு. ஒரு சில பேர் நிறைய படங்கள் நடிப்பாங்க, நம்ம அவங்கள நோட் பண்ணாமல் இருப்போம். ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப லைவாக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த படத்தில் ரவிமோகன் அவர்களுக்கு வந்து கூட வர ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்கோப் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஆர்க் இருக்குது. அந்த ஆர்க்கை மெயின்டைன் பண்ணி கடைசியாக அவர் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கதைக்களமாக இந்த கதை அவங்களுக்கு அமைஞ்சிருந்ததுன்னு தோணுச்சு. ஒரு சில பேர் பல வருஷமாக சினிமாக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பட் அவங்களுக்கான சரியான ஒரு இடம் அப்படின்றது கிடச்சே இருக்காது. டக்குன்னு ஒரு வாட்டி நடக்கும், ஒரு ஆள் உங்கள் லைஃபே மாறிடும். அப்படி ஒரு மூமெண்ட்டுக்கு தேவ் போயிருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படங்களில் இன்னும் பெரிய அளவில் வரணுன்றதான் நம்மளோட ஆசையாகவும் இருக்குது. இப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக நான் பிரவீன் கேஎஸ். பாய்.